கிழக்கு பகுதியில் அமைக்கக்கூடிய பாத்ரூம் வந்து எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்து இருக்கு இல்லைங்க, வடக்கு பகுதியில் இருக்கிற இடம் காலி இடம் அதிகமாக இருக்கணும். அப்படி அடுத்தது வந்து அந்த பாத்ரூம் டாய்லெட் ரூமினுடைய அமைப்பு வந்து கிழக்கு சுவற்றில் தொடக்கூடாது. அந்த பாத்ரூம் டாய்லெட் ரூம் வந்து சுற்றி வர மாதிரி அமைக்கணும். அதாவது காம்பவுண்டுக்குள்ளேயே தெற்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் தொடாமல் அமைப்பது ரொம்ப சிறந்தது. வீட்டுக்கிருந்து அருகில் அமைப்பது ரொம்ப நல்லது. கிழக்கு பகுதியில் காலி இடம், வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் இடைப்பட்ட பகுதி வந்து ஒரு 10 அடியாக இருக்குது அப்படின்னா, அந்த காலி இடத்து கிழக்கு மதில் சுவருக்கும் அதுக்கும் இருக்கிற இடம் 11 அடியாவது வரணும். இல்லைன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் வீட்டை ஒட்டின மாதிரி ஒரு 5 அடி 4 அடியிலேயே போட்டுக்கலாம். கிழக்கில் காலி இடம் ஜாஸ்தி விட்டுலாம். இப்படி அமைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. அந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டு அக்னி மூலையில் செப்டி டேங்க் போட்டுறாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆகாத விஷயம். அதை எந்த ஒரு சூழ்நிலையிலும் சரி வராது. ஆகவே அதற்கு வந்து எந்த மாதிரி அமைக்கணும், அந்த இடத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறது, முடிந்தவரை இன்றைய காலகட்டங்களில் டிஜிட்டல் சர்வேங்கிற முறைக்கும் கூட போய்க்கலாம், தவறில்லை. அதையாவது எடுத்து தெளிவாக பார்த்து பண்ணிக்கிங்க. திசைகள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டுக்கு வந்து தென்மேற்கு மூலை நெருதி மூலை 90 டிகிரி இருப்பது ரொம்ப சாலச்சிறந்தது. அதுவே பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. பாத்ரூமை சுற்றி வருமாறு அமைக்க வேண்டும். வீட்டினுடைய தரைத்தளத்தை விட சமையல் ரூம்பு ஈசானி மூலையில் இருக்கிற ஹாலினுடைய தரத்தளத்தை விட தளம் பூமியை விட அதை வந்து ஒரு அரை அடியாவது டவுனாக இருக்கணும். அந்த பாத்ரூம் டாய்லெட் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய தளம் வந்து டவுனாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செய்து பாருங்கள், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன்.